11.3% வருது. நார்மலா தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி 2021 7% வாங்குறாங்க. ஆனா காரைக்குடியில பாக்குறப்போ 11.3% அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி நேரடியா போட்டி போடுறத விரும்பவே மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு தங்களுடைய சீட்டை ஒதுக்கதான் காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவும் நினைப்பாங்க, அதிமுகவும் நினைப்பாங்க. நேத்து இந்த மாநாடு சம்பந்தமா பார்த்துட்டு என்னடா அது ஒரு மாநாட்டை இவ்வளவு பர்ஃபெக்ட்டா ஒரு கட்சி நடத்தி காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் ட்விட்டர் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கப்போ திமுகவால ஒரு இண்டோர் மீட்டிங் ஹால் இருக்குல்ல, அதுல ஒரு மீட்டிங் நடத்தணும்னா கூட திமுகவால இந்த வீரனையோ இல்ல பிரியாணியோ கொடுக்காம ஆளு கூப்பிட்டு வர முடியாது போல அப்படிங்கறத ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே மாநாடுனா இப்படிதான் நடத்தணும்னு நான் ஒரு மாநாடு நடத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டை இவ்வளவு பர்ஃபெக்டா இவ்வளவு டிசிப்ளின்டா நடத்தி முடிக்கிறதுக்குலாம் தனியா வேற லெவல்ல ஒரு கெத்து அப்படிங்கிறது வேணும். உணர்வு ரீதியா ஒரு இடத்த ஒன்று கூடி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விஷயமும் தன்னுடைய சொந்த பொருள் தன்னுடைய சொந்த காசு அப்படின்னு நினைச்சு ஒரு குப்பையை கூட தூக்கி போடாம ஒரு சேரு கூட உடையாம இவ்வளவு பாதுகாப்பா ஒரு மாநாட்டை நடத்த முடியும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தம்பிகளால மட்டும்தான் நடத்த முடியும் அப்படிங்கறத நேத்தி செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதுவே ஒரு திமுக மாநாடு இல்ல அதிமுக மாநாடு இல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு நடந்த இடம் அப்படின்னா அந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவே நாம் தமிழர் கட்சியோட மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. நேத்தி இந்த மாநாடு சம்பந்தமா பார்த்துட்டு என்னடா அது ஒரு மாநாட்டை இவ்வளவு பர்ஃபெக்ட்டா ஒரு கட்சி நடத்தி காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் ட்விட்டர் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு நியூஸ் அப்படிங்கறத பார்த்தேன். பொதுவா திமுக ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அங்க இந்த சரக்கு போட்டுக்கிட்டு வம்பு செய்யறது இல்ல வாழைத்தார் பிக்கிறது இளநீ கொலை அறுக்கிறது அப்படின்னு பல வேலை நடக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா நேத்தி பார்த்த வீடியோ என்ன காமிச்சது அப்படின்னா திமுகவால ஒரு இண்டோர் மீட்டிங் ஹால் இருக்குல்ல, அதுல ஒரு மீட்டிங் நடத்தணும்னா கூட திமுகவால இந்த வீரனையோ இல்ல பிரியாணியோ கொடுக்காம ஆளு கூப்பிட்டு வர முடியாது போல அப்படிங்கறத நேத்தி பார்த்த வீடியோ எனக்கு காமிச்சது. சரி, திமுக கதையை விட்டுருவோம். திமுக மாநாடுனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரியும், அதை விட்டுருவோம். சோ நாம் தமிழர் மாநாட்டுக்கு வருவோம். நாம் தமிழர் மாநாட்டை பத்தி எல்லாமே நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பீங்க, நியூஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க. இன்னும் ஒரு வாரம் தமிழ்நாட்டு மீடியாக்கள் இந்த மாநாட்டை பத்தி தான் பேச போறாங்க, உச்சி கொட்டி பேச போறாங்க. எப்படி ஒரு மாநாட்டை இவ்வளவு பர்ஃபெக்ட்டா நடத்த முடியும் அப்படின்னு. சோ அது சம்பந்தமான விஷயத்தை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பேசுவோம். இப்போ நான் இதுல பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் அதை விரும்பக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பெரிய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா 2016 சீமான் அவர்கள் கடலூர் தொகுதியில நின்னாங்க, 2021 திருவொற்றியூர் தொகுதியில நின்னாங்க, 2026 எந்த தொகுதியில நிக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது. அதே மாதிரி சீமான் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு பெரிய அறிவிப்பு அப்படிங்கிறது வந்தது. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 தொகுதிகள் இருக்கு, அதுல காரைக்குடி தொகுதியில நான் போட்டி போட போறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அது காரைக்குடி தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியா மாறிடுது இல்ல. அங்க என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களை விட்டுருவோம். நாம் தமிழர் கட்சி 2016 முதல் முறையா போட்டி போடுறாங்க. சோ அதுல இருந்து 2016 அங்க என்ன நடந்திருக்கு, 2021 அங்க என்ன நடந்திருக்கு, ஏன் காரைக்குடியை சீமான் அவர்கள் டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம் இல்ல. அந்த அடிப்படையில காரைக்குடி தொகுதியை பத்தி சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த காரைக்குடி தொகுதி இருக்குல்ல, அங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி நேரடியா போட்டி போடுறத விரும்பவே மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு தங்களுடைய சீட்டை ஒதுக்கதான் காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவும் நினைப்பாங்க, அதிமுகவும் நினைப்பாங்க. ஏன்னா இப்போ அங்க காரைக்குடி தொகுதியில யார் எம்எல்ஏவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் மங்குடி அப்படிங்கிற நபர் இருக்காரு. இவரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அதாவது திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு இது. இவரு 2021 75,954 ஓட்டு வாங்கி இவரு அங்க எம்எல்ஏவா மாறுறாரு. ரெண்டாவது இடத்தை யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச் ராஜா, பிஜேபிக்கு ஏடிஎம்கே சீட்டு ஒதுக்கி இருந்தாங்க. அப்போ 2021 ஹச் ராஜா 54,365 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சோ திமுகவுக்கும் அதாவது காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும்
அந்த தொகுதியில உள்ள அந்த ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,500 ஓட்டு அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தொகுதியில யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமமுக, நம்ம தினகரன் கட்சி இருக்கு இல்லையா, அவங்க 2021ல 44,864 ஓட்டு, ஒரு பெரிய ஓட்டுங்க. திமுக 75,000, அதாவது காங்கிரஸ் 75,000, பிஜேபி வந்து 54,000, அமமுக வந்து 44,000 ஓட்டு அப்படிங்கறத அந்த தொகுதியில வாங்கியிருக்காங்க. சோ இப்போ இந்த டிடிவி தினகரன் வந்து இந்த என்டிஏ அலைன்ஸ்குள்ள வந்தது அப்படிங்கிறது அந்த தொகுதியில ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். ஒரு முக்கியமான பாயிண்டா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப என்டிஏ அலைன்ஸ் வந்து காங்கிரஸை விட இந்த தொகுதியில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மக்கள் நீதி மையம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 8,351 ஓட்டு அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. 2021ல 4ஆ நின்னவங்க இப்ப 2ஆ மாறிட்டாங்க. மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்குள்ள போயிடுச்சு, அமமுக வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ள போயிடுச்சு. ஆனா 2021ல என்டிஏ அலைன்ஸ் இப்ப இருக்கக்கூடிய அந்த கணக்குல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து 1,00,000 ஓட்டு அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. திமுக கூட்டணி இவங்க கணக்க பார்த்தோம்னா 85,000 ஓட்டு அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. சரிப்பா, இதெல்லாம் விடு, நாம் தமிழர் கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2021ல 23,872 ஓட்டு அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. துரை மாணிக்கம் அப்படிங்கிற நபர் தான் 2021ல அங்க போட்டி போட்டிருக்காரு. அந்த 23,872 ஓட்டு அப்படிங்கிறது 2021ல நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஓட்டா அப்படின்னா மத்த தொகுதி கூட கம்பேர் பண்றப்போ காரைக்குடியில 2021லயே நாம் தமிழர் வந்து அதிகமான ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா 2021ல நாம் தமிழருடைய ஓட் பர்சன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 2024 தேர்தலில் தான் 8.2% எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாங்க. 2021ல 7% ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. அப்படி பாக்குறப்போ காரைக்குடியில அவங்க வாங்கின 23,872 ஓட்டு வந்து எத்தனை சதவீதம் வருது அப்படின்னா 11.3% வருது. நார்மலா தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி 2021ல 7% வாங்குறாங்க. ஆனா காரைக்குடியில பாக்குறப்போ 11.3% அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. சோ இயல்பாவே காரைக்குடியில நாம் தமிழருடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். அப்போ ஜெயிச்ச நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கிட்டத்தட்ட 24,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ஓட்டு இருக்கு. வெற்றி பெற்ற நபருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையில ஒரு 50,000 ஓட்டு இருக்கு. சோ அந்த 50,000 ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி மாத்தி அதை வெற்றி முகமா நாம் தமிழர் மாத்த முடியுமா அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச். அதே மாதிரி 2016ல தானே முதல்ல நாம் தமிழர் வந்து போட்டி போட்டாங்க. சோ அது அப்போ காரைக்குடி எப்படி இருந்தது அப்படிங்கறத சிம்பிளா சொல்லிடுறேன். அப்போ வந்து திமுக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தான் அங்க சீட்டு கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராமசாமி அப்படிங்கிற நபர் தான் 2016ல, சோ 2016லயும் அங்க காரைக்குடி தொகுதியில காங்கிரஸ் தான் எம்எல்ஏ, 2021லயும் காங்கிரஸ் தான் எம்எல்ஏ. 2016ல அதிமுக தனிச்சு நின்னாங்க இல்லையா, சோ அவங்க அங்க நின்றுருக்காங்க. பொதுவா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கறதா விரும்புறாங்க, பட் அப்போ அவங்க தனிச்சு நின்னதுனால அதிமுக தனியா நின்றுருக்காங்க. ஓவராலா பாக்குறப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி காரைக்குடி தொகுதியில அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம பாஸ்ட்ல நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு புரிஞ்சிக்க முடியுது. சோ இந்த விஷயம் சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். என்னதான் இருந்தாலும் நம்ம நிதர்சனமா பேசணும் அப்படின்னா அதிமுக திமுக வந்து ஒரு தொகுதியில நேரா மோதுறாங்க, அந்த தொகுதியில சீமான் அவர்கள் நிக்கிறதை விட அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான் மோதுறாங்க அப்படிங்கிற தொகுதியில நிக்கிறப்போ சீமான் அவர்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அதுல எத்தனை சதவீதம் பேர் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா 70% பேர் வந்து ஆவரேஜா காரைக்குடியில ஓட்டு போடுறாங்க. தமிழ்நாட்டு கூட கம்பேர் பண்றப்போ 70% அப்படிங்கிறது நல்ல ஓட் பர்சன்ட் தான். அப்பனா யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த தொகுதியில வந்து நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தம் 3 லட்சம் ஓட்டர்ஸ்ல வந்து ஒரு 70% பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஒரு 2,10,000 இந்த முறை மாறி இருக்கும் அப்படின்னு வைங்களேன். ஒரு அதிகபட்சமா காரைக்குடி தொகுதியில இந்த முறை வந்து ஒரு 2,30,000 ஓட்டுல இருந்து 40,000 ஓட்டு வரைக்கும் போலாவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுல சீமான் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90,000 ஓட்டு எடுத்தா சீமான் அவர்களுக்கு காரைக்குடி தொகுதியில வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். 2016ல கடலூர்ல நின்று கிட்டத்தட்ட 5,000 சில்லற ஓட்டு அப்படிங்கறத வாங்கினாங்க. 2021ல 50,000க்கு மேற்பட்ட ஓட்டை வந்து திருவொற்றியூர்ல வாங்கினாங்க. 2016 கூட கம்பேர் பண்றப்போ பல மடங்கு 10 மடங்கு வளர்ச்சி அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு 2021ல இருந்தது. 5,000ல இருந்து 50,000 ஓட்டா வந்தாங்க. இப்போ இந்த முறை 50,000ல இருந்து 1 லட்சமா மாறினாங்க அப்படின்னா காரைக்குடி தொகுதியில சீமான் அவர்கள் தான் எம்எல்ஏ. இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பல விஷயங்களை தைரியமா துணிச்சலா எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் உறவுகளே. நன்றி.